விஜய்க்கு வந்து காலம் கொடுத்துருக்க அருமையான வாய்ப்பு இது. கட்சி ஆரம்பிச்ச முதல் முறையே ஏடிஎம்கேட அலையன்ஸ் இருக்கிறது வாய்ப்பு வருது அவருக்கு. வாய்ப்பு அந்த அலையன்ஸோட அவர் சேர்ந்தாருன்னா ஸ்வீப்புங்க அது தமிழ்நாட்டில். எடுத்த உடனே சொல்ல முடியாது, அவர் எதிர்கட்சியாக கூட வரலாம், இல்லை 3வது பெரிய கட்சியாக வரலாம். இந்த வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்து தங்க தாம்பலத்தில் காலம் கொடுத்துருக்கு. நான் அதெல்லாம் கிடையாது, நான் வந்து வித்தியாசமாக யோசிப்பேன் அப்படின்னாருனா 2 விஷயம் இருக்குது. வித்தியாசமாக யோசிக்கிறது ஒன்று, முட்டாள்தனமாக யோசிக்கிறது ஒன்று, ரெண்டுமே வித்தியாசமாக தான் இருக்கும். அது எதுங்கிறது காலம் தான் நிர்ணயம் பண்ணும். விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக கூட தான் அவர் போகணும். அவருக்கு வந்து பாசிச பாயாசம் பிடிக்காமல் இருக்கலாம் பிஜேபி. சிம்பிளாக அவர் சொல்லலாம், எனக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, நான் ரெட்டையோட கூட்டணியில் இருக்கேன். சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம ஊரில் கொள்கையும் கூட்டணியும் வேறு வேறு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ விசிகா வந்து பிஜேபியோட அலையன்ஸில் இருந்திருக்கு, திமுக பிஜேபியோட அலையன்ஸ் இருந்திருக்கு. இதை விட பெரிய கொடூரமான அலையன்ஸ் எங்கே பார்க்க முடியுமா? நீங்கள் முரண்பாட்டான அலையன்ஸ் பார்க்க முடியுமா? அப்போ விஜய் வந்து எந்த விதமான பெருசாக கிடையாது. அவர் வந்து ரெட்டைலையோட அலையன்ஸ் இருந்தார்னா ஸ்வீப் ஆகும். அவருடைய எதிரி யார்? சரி, போரில் வந்து யாரோட நம்ம கூட்டணி சேர்றங்கிறது எங்கே தெரியுங்களா? எதிரியை வீழ்த்துவது மட்டும்தான் போரினுடைய ஒரே இலக்கு, அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. விஜயனுடைய எதிரி யாரு? திமுக. திமுகவை எப்படி அவரால் வீழ்த்த முடியும்? காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு திமுகவை வீழ்த்த முடியுமா? இல்லை தனியே நின்று திமுகவை வீழ்த்த முடியுமா? அவர் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுகவோடு இணைவதை தவிர வேறு வழியே இல்லை. அப்படி இல்லை என்றால் விஜய் திமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கிறார் என்பதுதான் அர்த்தம்.